வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்படி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொளி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம், நடிகர் அகர்வால் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் டிஎன்ஏ படத்தின் திரை விமர்சனம். இந்த படம் எப்படி இருக்கு? நடிகர் அகர்வாலுக்கு இந்த படம் ரீஎன்ட்ரி ஆகுமா ஆவாதா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதாநாயகன் வந்து ஊதாரித்தனமாக இருப்பார். கதாநாயகன் ஊதாரித்தனமாக தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணிட்டு, ஏன்னா அவர் காதலை வந்து தோல்வி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டத்துக்கு ஊதாரித்தனமாக இருப்பார். கதாநாயகனுக்கு இன்னும் தம்பி இருக்குது. கதாநாயகனோட அப்பா சேட்டன், நான் ஒரு குடும்பத்தில் ஒரு கௌரவமாக வந்து நிற்க, நீ வந்து குடிச்சிட்டு வந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எப்போ பாரு வந்து கத்தின்னு இருப்பார். இதுதான் கதாநாயகன் சேட்டன். இருந்தாலும் வந்து அவர் கத்தனால் சரி, ஒரு சாபம் கொடுப்பார், நீ ஆசனமாக போடும், நீ செத்து போனால் ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகனை எவ்வளோ திட்டி தீப்பார். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு உதட்டு வழியாக கண்டி மனசாரம் இல்லை. ஆனால் இவனுக்கு எப்படியாவது நம்ம கல்யாணம் கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பார்க்குறாங்க, ஆனால் திருத்த முடியல. இவரை வந்து யோகா இதெல்லாம் பண்ணி தியானம்லாம் பண்ணி இவரும் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் வருவார். இவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனைவி நம்ம கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கதாநாயகி வந்து மென்டல்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அப்பப்போ சிரிக்கிறது அதெல்லாம் வச்சு கொஞ்சம் வந்து மனநல பாதிக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. ஸோ இவனுக்கு இவ தான் ஜோடி, அவனுக்கு அவன் தான் ஜோடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இவங்களை கட்டி வைக்கிறாங்க. ஏன்னா அண்ணனுக்கு முன்னாடி தம்பிக்கு அண்ணனுக்கு கட்ட முடியாது அப்படிங்கிறத அவசரமாக இவங்களுக்கு பார்த்து கட்டி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க நண்பர்கள் எல்லாரும் ரமேஷ் திலக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து உனக்கு ஒரு பைத்திய காட்சி பொண்ணை கல்யாணம் கட்டி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திருத்த பார்க்குறாங்க. ஆனால் திடீர்னு கதாநாயகன் வந்து ஏந்து என்ன பண்ணுறாரு, இவர் கூட வாழ்ந்தாதான் நான் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் இவரை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் கட்டிக்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இவருக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இவர் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் எல்லாரும் வந்து சேட்டனும் திருந்துறாரு. எல்லாரும் வந்து குழந்தைய வாங்கி பார்க்குறாங்க. ஆனால் கதாநாயகியும் குழந்தைய வாங்கி தூக்கி அவங்க இதில் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 20 நிமிஷத்தை பொறுத்து குழந்தைய எடுத்து வந்து மறுபடியும் கொடுக்குறாங்க. குழந்தைய கையில் கொடுத்த உடனே இது ஏன் குழந்தை இல்லை, இது ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி கதாநாயகி கத்துறாங்க. ஸோ கூட இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவங்க அம்மா அப்பாவே நம்ப மாட்டாங்க, இவங்க பைத்திய காட்சி இதோ சொல்கிறான்ட்டு. கதாநாயகனும் ஃபஸ்ட்டு நம்பலை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இவன் சொல்கிறத வச்சோ டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வச்சோ இந்த ரிப்போர்ட்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கதாநாயகனும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் அவரோட குழந்தை என்ன ஆச்சு, அந்த குழந்தைக்கு என்ன நடந்தது, யார் இந்த குழந்தைய வந்து கடத்திருப்பா, இவரோட குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு கடத்தின்னு போகாமல் வேற ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து வைக்க வேணும், இங்கே அவசியம் என்ன இருக்குது? இதுதான் இந்த படத்தோட முழு திரைக்கதையுமே. இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஹவர் 10 நிமிஷம் தான் ஓடுது. இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பித்த வேகமும் தெரியாது, செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச வேகமும் தெரியாது. இந்த திரைப்படம் வந்து 2 ஹவர் 10 நிமிஷத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த விதமான லேக் இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் மெயின் என்ன சொல்லணும்னா, இந்த படம் வந்து எழுந்து போகாத அளவுக்கு தியேட்டரில் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம தெரியலையேன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தை ஆடியன்ஸை வந்து அப்படியே சீட்டில் உட்கார வைக்குது இந்த திரைப்படம். முக்கியமாக இந்த படத்தோட நடிகர் அகர்வால் வந்து நடிப்பு வந்து ரொம்பவே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் ரியாக்ஷன் ஆகட்டும், அவர் அந்த குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேறு குழந்தைய எடுத்துகிட்டு போய் நம்ம திருப்பி அவங்க வீட்டில் சேர்க்கணும்னு சொல்கிற ரியாக்ஷன் ஆகட்டும், அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் சென்டிமெண்ட் எமோஷன் ட்ராமா பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி கதாநாயகி அருமையான நடிப்பு. அந்த காலத்தில் நம்ம லக்ஷ்மி, சுஜாதா, இன்னும் பெரிய பெரிய நடிகைகள்லாம் இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நடிகை கொடுக்க வேண்டிய பர்ஃபார்மன்ஸை இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு நம்ம குழந்தைய தான் கடத்தின்னு போகிறாங்கன்ட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ரியாக்ஷன் கொடுக்குற சீனை வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேச்சு வராது. அந்த பேச்சு வராத போது இப்போ நம்ம பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது அந்த சீன் வந்து தியேட்டரில் அதம் பறக்கும் கிளாப்ஸ். அப்படிப்பட்ட ஒரு சீக்வன்ஸ்லாம் இந்த வந்து ரொம்ப அழகாக வந்து பிரமாதப்படுத்தியிருப்பாங்க கதாநாயகி. அதே மாதிரி கதாநாயகனோட அப்பாவை கேரக்டர் சேட்டன் ரொம்ப வந்து அப்பாவோட கேரக்டரில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அது நம்ம சேட்டன் சார் வந்து வில்லன் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு கச்சிதமாக பொருந்துகிற மாதிரி சேட்டன் சார் வந்து ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்துலையும் அகர்வாலுக்கு ஒரு தந்தையாக வந்து ரொம்ப அழகாக வந்து நடிச்சிருக்காரு சேட்டன். ஏன்னா அவரோட நடிப்பு நம்ம வந்து சொல்லாமல் இருக்கக்கூடாது, அவரும் நல்லா பண்ணிக்காரு. அதுக்கப்புறம் ரமேஷ் திலக் அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லா பண்ணிக்காங்க. இதில் டாக்டராக வராரு ஒரு 2 சீனு. அந்த 2 சீனு கருணாகரன் சார் தான் போடணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் அந்த படத்தில் வந்து கருணாகரனையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார்.
போலீஸ் அவரை கேட்டு அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நாள், ஒரு 3 வாரம் தான் இருக்குது. அந்த 3 வாரத்தில் இந்த கேஸை அதுக்குள்ளே இவருக்கு நல்லபடியாக கதாநாயகனுக்கு முடிச்சு குத்துணும்னு சொல்லிட்டு அவர் கூடவே சேர்ந்து வந்து சுற்றுற சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்காரு பாலாஜி சக்திவேல். தொடர்ந்து யார் வேணா சொல்லலாம். இந்த படத்தில் வந்து உண்மை சம்பவத்தை தான் இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. அதாவது யாராக இருந்தாலும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், யாராக இருந்தாலும் தெரியாத ஆளுங்கிட்ட வந்து பழகாதீங்க, தெரியாத ஆளுங்க ஏதாவது கொடுத்தாலும் ஏதாவது வாங்காதீங்க, அவங்க அந்த ஒரு முக்கியமாக வயசான பாட்டிங்களை வந்து நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தில் ஒழுங்காக காட்டியிருக்காங்க. இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாரும் வயசான பாட்டி உண்மையிலேயே வந்து வந்து பழகி பேசினா கூட ஒருத்தரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த படத்தில் வயசான ஒரு பாட்டி அவருக்கும் தனி பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறாங்க. கேமராவில் ரொம்ப அழகாக ஜூம் பண்ணிலாம் அவங்களுக்கு பயங்கரமாக காட்டும் போது ஒரு வயசான 2 கட்டப்பையை வச்சுக்கிட்டு அந்த கட்டப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு, முறுக்கு இருக்கும் போட்டு வந்து தூக்கி போய் விற்பாங்க. ஆனால் அந்த விற்கிற கட்டப்பையிலேயே என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குழந்தைய பிறந்த குழந்தையை கடத்தி அந்த கட்டப்பை உள்ளவே வச்சு அழகாக தூக்கின்னு போயிடும். இதெல்லாம் நமக்கு பயப்படுற மாதிரி தான் இருக்கும். இது படமா பார்க்க தொட்டு நம்ம தேடி கண்டுபிடிச்சி கதாநாயகனை வந்து எப்படியாவது அந்த குழந்தைய நம்ம பார்த்தாவணும், கண்டுபிடிச்சாவணும் சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி என்ன நெட்வொர்க் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே நம்ம அதை மாதிரி குழந்தைங்க காணாம போச்சுன்னா நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியும், நம்ம தேட தான் முடியும், நம்ம சாமி கிட்ட போய் வேண்ட முடியும். ஆனால் நிஜ வாழ்க்கையை நம்ம அதை மாதிரி போய் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சி நம்ம சுத்த முடியுமா? சுத்த முடியாது. ஸோ நம்ம தான் வந்து உஷாராக இருக்கணும். ஹாஸ்பிட்டலாக, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எந்த இடத்துலையும் நாம் குழந்தைய நாம தான் பார்த்துக்கணும், பொறுப்பாக பார்த்துக்கணும், ஜாகிரதையாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம வந்து தூரமாக இருங்க. இது ஏன்னா படம் இல்லை. ஒவ்வொரு வாழ்க்கையில் படத்தில் வர கதாநாயகன் மாதிரி அவங்கவுங்களுக்கு துணைவி வந்து கதாநாயகனாக இருக்க மாட்டாருங்க. பார்த்துக்கங்க எப்படி முடியும், ஒரு ஊராக எப்படி போவீங்க. நடிகர் தனுஷ் அவங்க நடிச்ச பொல்லாதவன் படம் பார்த்துருப்பீங்க. அவரோட பைக் காணாமல் போயிடும். அந்த பைக் காணாமல் போன உடனே அந்த பைக் எடுத்து போகிற இது வந்து எங்கெங்கேயோ போவோம். அதோட நெட்வொர்க்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தில் அப்படிதான். குழந்தையை கடத்திடுறாங்க. அந்த குழந்தை அடுத்த நிமிஷமே 48 மணி நேரத்தில் அந்த குழந்தை எங்கே போச்சு தெரியாத அளவுக்கு பெண் குழந்தைனா வளநாடு சொல்லி டக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த குழந்தை வந்து எங்கெங்கே கை மாறுதுன்னு தெரியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை அந்த அளவுக்கு நமக்கு வேகமாக வச்சிருக்காங்க. கதாநாயகனோட குழந்தை கிடைச்சிருமான்னு சொல்லிட்டு பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு மனசும் வந்து துடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்படம் DNA. நல்ல அழகான திரைப்படம். இந்த நல்ல திரைப்படத்தை தியேட்டரில் பாருங்கள். இந்த தக்லை திரைப்படம் மாதிரியோ, குபேரா படத்தை திரைப்படம் மாதிரியோ, அந்த மாதிரி திரைப்படத்தெல்லாம் போய் காசை வேஸ்ட் பண்ணதை விட இந்த மாதிரி திரைப்படத்தை போய் பார்த்து இது பண்ணுங்க. இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு கம்மியான பட்ஜெட் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. கம்மியான பட்ஜெட்டே இல்லை. அந்த மாதிரி இந்த தக்லைஃபு, குபேரா இந்த மாதிரி திரைப்படத்தை கூட கம்பேர் பண்ணால் இந்த திரைப்படம் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட் தான். அதுவும் நடிகர் அகர்வால் நடிப்பு, கதாநாயகி நடிப்பு ரொம்ப வந்து பிரமாதமாக இருக்குது. அவங்களுக்காகவே இந்த திரைப்படத்தை நம்ம நம்பி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தில் வந்து நடிச்ச நடிகை எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்பவே அழகாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க. யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் அகர்வால், நிமிஷா ஷாஜகான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் DNA படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படத்தை பற்றி நான் கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Please subscribe our new channel GALLAPETTI Tamil.